ஹலோ மக்களே, உங்களோட பேர்ட் நிப் பண்றாங்களா இல்ல பைட் பண்றாங்களா? நிப்பிங் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பேர்ட்ஸ் நம்மள கடிப்பாங்க, ஆனா நமக்கு வலிக்காது. அதாவது அவங்களோட இம்ப்ரெஷன் மட்டும் தான் நம்மளோட கையில படும். அதுக்கு பேர் தான் நிப்பிங். அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தா இவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கடிக்கிறது. அதுக்கு பேர் நிப்பிங். நிப்பிங் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங்ல இருந்து செல்ஃப் ஃபீடிங் ஸ்டேஜுக்கு மாறுற பேர்ட்ஸ், அதாவது சன்கனூர் பாத்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 year வரைக்கும் அவங்க நிப்பிங் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். இதுவே பைட்டிங் அப்படின்னா என்னன்னா, கான்சியஸ் ஆவோ இல்ல அன்கான்சியஸ் ஆவோ அவங்க பயந்து போயோ இல்ல ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்றதுக்காகவோ அவங்க நம்மள வலிக்கிற மாதிரி கடிக்கிறது. அவங்க கடிக்கும் போது நமக்கு நல்லாவே வலி தெரியும். அதுக்கு பேரு தான் பைட்டிங். நிப்பிங் எதுக்கு பண்றாங்க? அவங்க நம்ம கூட விளையாடிட்டே இருந்து அது ஒரு இன்ட்ராக்ஷனை கிரியேட் பண்றாங்க. சோ ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா பீக் ஒரு மாதிரி பண்ணும். சோ அதனால அவங்க நம்மள கடிச்சு பார்த்து விளையாடிட்டு இருப்பாங்க. இதுவே பைட்டிங் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல, இல்ல அவங்களுக்கு ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அவங்க ஏதாவது பார்த்து பயந்துருக்காங்க, இல்ல பேனிக் ஆயிருக்காங்க, இப்படிங்கிற விஷயத்தினால அவங்க பைட் பண்ணுவாங்க. சன்கனூர்ஸுக்கு நார்மலாவே அவங்களுக்கு ஐக்யூ கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால அவங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறத அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. நீங்க பண்ற விஷயம் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கல இல்ல அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பைட் பண்ணுவாங்க. நிப்பிங் ஓகே, பட் பைட்டிங் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய உடன் சூ டாய்ஸ் வாங்கி கொடுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எதனால கடிக்கிறாங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. அவங்களுக்கு எது பிடிக்கல எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் அவங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைசஸ் நிறைய கொடுங்க. அதாவது அவங்களுக்கு நீங்க தினமும் ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸையே அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸசைஸ் பண்ணி வந்து சாப்பிடுற மாதிரி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட கேஜ்ல நீங்க ஒரு கம்பிலேயோ இல்ல வுட்லயோ நீங்க அந்த ஃப்ரூட்ஸை வந்துட்டு குத்தி வச்சு அதை ஹேங் பண்ணி விடலாம். அப்போ அவங்க மேலே ஏறி ட்ரெக்கிங் பண்ணி வந்து தலைகீழலாம் நின்று சாப்பிடுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிற மாதிரி வச்சீங்க, அவங்கள ஃபுல் என்கேஜிங்காவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பைட்டிங் ப்ராப்ளம் கண்டிப்பா குறைஞ்சிரும்.